இந்த உலகத்தோட 50 மிகப்பெரிய எம்பையர்ஸ்ல 50வது பிளேஸ்ல இருக்க எம்பையர் தான் கிங்டம் ஆஃப் கானா. இது ஒரு வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் ரீஜியன்ல இருந்த எம்பையர். 4th செஞ்சுரி சிஇல இருந்து 13th செஞ்சுரி வரைக்கும் இந்த எம்பையர் இருந்திருக்கு. இந்த எம்பையரோட கேபிட்டல் கவும்பி சாலே. 22க்கும் மேற்பட்ட கிங்ஸ் வந்துட்டு இந்த எம்பையரை ரூல் பண்ணியிருக்காங்க. அதில் கிங் டூனாக் மணின்கிறவருக்கு கீழே தான் இந்த கிங்டம் வந்துட்டு அதோட கிரேட்டஸ்ட் எக்ஸ்டென்ட்டை ரீச் பண்ணியிருக்கு. அவரோட ஆட்சி காலத்தில் இந்த கிங்டமோட சைஸ் வந்துட்டு 3 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கும் மேலே இருந்திருக்கு. இது நம்மளோட தமிழ்நாடை விட 2 மடங்குக்கும் மேலே இருக்கும். அந்த டைமில் இந்த கிங்டமில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதோட மிலிட்ரியில் மட்டுமே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் ஆக்டிவாக இருந்திருக்காங்க. இந்த எம்பையர் இருந்த காலத்தில் கோல்டையும் சால்ட்டையும் மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே அந்த டைமில் உலகத்தில் இருந்த பணக்கார ராஜ்யங்களில் இதுவும் ஒன்றா இருந்திருக்கு. 13th செஞ்சுரியில் மாலி எம்பையரோட வளர்ச்சியால் இந்த எம்பையர் கொலாப்ஸ் ஆயிருச்சு. என்னோட அடுத்த வீடியோவில் இன்னொரு எம்பையரை பற்றி நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.